தனுஷுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிற முதல் படம் இது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏற்கனவே ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் பல படங்களில் வந்துட்டு தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. பட் இந்த படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரே வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அவரே வந்துட்டு இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்தில் வந்துட்டு அவருடைய அண்ணன் செல்வராகவனை நடிக்க வச்சிருக்கிறாரு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு. இன்னும் நிறைய நடிகர்கள் சொல்லிகிட்டே போகலாம். மலையாள இண்டஸ்ட்ரியிலும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, எல்லாரும் பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா 2023 மிகப்பெரிய வெற்றி படம் ஜெயிலர் கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகமும் உருவாகிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் ப்ராசஸில் இருக்கும்போது இந்த படத்துடைய வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் பெரிய அளவில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறாங்க. இந்த படத்துடைய டீசர் இல்லை ட்ரைலர் இல்லை முதல் பாடல் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.